அம்மாடி மருமகளே, ஏன் என்னாச்சு இப்படி படுத்திருக்க? அத்தே என்னன்னே தெரியல அத்தே, ரொம்ப தலை சுத்துது, உடம்பு முடியல, குளிர் ஜுரம் வர மாதிரியே இருக்குது அத்தே. அப்படியா? சரி சரி, நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து தரேன், கஞ்சி வச்சு. அத்தே உங்களுக்கு எதுக்கு அத்தே தேவையில்லாத கஷ்டம்? நானே எந்திரிச்சிக்கிறேன் அத்தே கொஞ்சம் நேரம் கழிச்சு. நீ சும்மா வாயை முட்டு கம்முனு படு. குளிர் ஜுரம்னு சொல்லிட்டு சொல்ற, நீ எப்படி எந்திரிச்சு செய்வ? நான் செஞ்சு எடுத்துட்டு வந்து தரேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தே. எம்மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லை மென்டலா? நீ அவள் வேலை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டுதுன்னு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறா. நாளைக்கு பொங்கல்ல நிறைய வேலை செய்யணும்ல, அதுக்காக இப்போவே நாடகம் போட ஆரம்பிச்சிட்டா. நானும் பார்க்குறேன், உனக்கு வாய் ரொம்ப ஓவரா போயிடுது. அவள் இவன்னு பேசுகிற, உன்ன மாதிரி அவன் நடிப்பாளா? நீ தான் வீடு வீடா போய் சுற்றிட்டு வர கதை பேசுறதுக்கு. உன்ன மாதிரி நினச்சிட்டியா அவ? ஆமாம், உனக்கு என்ன சொன்னாலும் உன் மரமண்டிக்கு ஏறவே ஏறாது. எப்படின்னா போ. இங்கே பாரு, உன் அன்னைக்கு உடம்பு முடியல, போயிட்டு எல்லா வேலையும் பொங்கலுக்கு நீ தான் இன்னைக்கு பார்க்குற, புரியுதா? போ. என்னது நான் வேலை பார்க்குறதா? ஆளை விடுப்பா சாமி. ஏய், நீ எப்படி வேலை செய்யாமல் போகிறான்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு உன் பெண்டை நிமித்துறனா இல்லையா பாரு. உங்கள் பக்கமே நான் வரமாட்டேமா, ஆளை விடுமா.